குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் உறுதிபட தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். இந்த வழக்கின் முழு பின்னணி மற்றும் தேர்தல் ஆணையம் என்ன தெரிவித்திருக்கிறது, அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி, வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன், பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்டோர் அளித்த புகார்கள் மீதான ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்துக்கு கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டியிருக்கக்கூடிய சூழலில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இந்த விசாரணையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வாய்ப்புள்ளதால் இந்த ஆரம்பகட்ட விசாரணையை தேர்தல் ஆணையம் விரைந்து முடிக்க காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது மனுவில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் கே சுரேந்தர் அடங்கிய அமர்வு அதிமுக உள்கட்சி விவகாரம் தொடர்பான இந்த புகார்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என்று கால வரம்பை குறிப்பிட்டு எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்கும் விளக்க மனுவை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டிருந்தது. இதன்படி தேர்தல் ஆணையம் தரப்பில் ஒரு பதில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் ஏற்கனவே 10 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு எழுத்துப்பூர்வமான மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இயற்கை நீதியின் அடிப்படையில் புகார்தாரர்களுக்கும் போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த தேர்தல் ஆணையம் ஆரம்பகட்ட விசாரணை முடிக்கப்பட்ட பின்பு இந்த பிரச்சனை குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்றும், தேர்தல் பீகாரை பொறுத்தவரைக்கும் பீகார்ல தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல தேர்தல் ஆணையத்துக்கு வேலைப்பளு அதிகமாக இருக்கிறது. அரசியல் சாசன அமைப்பான தேர்தல் ஆணையத்துக்கு விசாரணை தொடர்பாக கால வரம்பு நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணை நாளை தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568.